ஸ்டில் பொலிட்டிஷியனா இருக்கீங்களா? ஐ லைக் யூ क्वेश्चंस. ஏதாவது புடிங்கிட்டு வந்திருப்பேன். எப்படி பாமக மாதிரி கட்சியில ஆங்கிலம் சரளமா பேசும் தமிழ் சரியா வராத ஒரு வேட்பாளர் இருக்க முடியும்? என் ரூம்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்டிடி பிரபாகரோட பெரிய போட்டோ வச்சிருப்பேன். தோத்தாலும் பரவாயில்ல, பர்சனலா சாம்பாலுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சா போதும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மத்திய சென்னையில் பாமக சார்பாக போட்டியிட்ட டாக்டர் சாம்பால் அவர்கள் தான் இன்று நம்மளோட சிறப்பு விருந்தினர். தேர்தலுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தது, அதுக்கெல்லாம் சூப்பராக பதில் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ தேர்தலுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டில் பொலிட்டிஷியனா இருக்கீங்களா? ஆல்வேஸ்ங்க. ஐ மீன் I joined politics I think 2 years back and very strong politician, very strong PMK candidate still now. சாம்பால் மேலே வைக்கப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு நீங்கள் எலெக்ஷன் வரும்போது என்னன்னா, இந்த தேர்தலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட், அவர் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம்ஸ் உங்க மேலே எழுந்தது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன சோ கால்டு அந்த பணிகள்லாம் தொடருமா, இல்லை வந்து இந்த டைமுக்கான பொலிட்டிஷியன் முடிச்சிட்டாரு, இதோட நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்காக தான் ஒரு ஒர்க் பண்ணுவாரா? வெரி குட் கொஸ்டின் ஆல்சோ. ஐ மீன் திஸ் இஸ் சம்திங் ஐ திங்க் ஆல்சோ இன் மை ஓன் ஹார்ட். என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் ஒன் இஸ், இப்போ நீங்கள் ஒரு எம்பி எலெக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பவர்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ உங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஐ மீன் இப்போ நிறைய பேர் வராங்க, காலங்கத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன பிரச்சனைகள் இருக்குது, லோக்கல் வாட்டர் பிரச்சனையாக இருக்கலாம், போலீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. பட் இஸ் திஸ் ஆல் யூ மென்ட் டு டூ அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு இது இருந்துச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு ஒரு கமிட்டி மாதிரி தரேன்னாங்க டெல்லியில். அந்த கமிட்டி மெம்பராக கொடுக்குறேன்றாங்க, கமிட்டி வைஸ் சேர்மனாக கொடுக்குறேன்னாங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் பீங் ஆஃபர்ட் டு மீ. பட் ஃபார் மீ த ஐடியா இஸ் டு சர்வ் இன் அ பிகர் ஸ்கேல். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி should arise. பட் பொலிட்டிஷியன் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறதுலாம் ஒரு பொலிட்டிக்ஸே கிடையாதுன்ட்டு என்னோட பர்சனல் ஃபீலிங். திஸ் இஸ் சம்திங் டாக்டர் ராம்தாஸ் ஆல்சோ டீச்சர்ஸ் மீ. பட் எனக்கு என்னென்னா இன்னும் நல்லா சர்வ் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் 2-3 விஷயத்தில் பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பவர் இப்போ வெஸ்டர்னாக இருக்கோ அதை வச்சு பண்ணுறேன். ஸோ உங்களோட எல்லைக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ பதவியில் இல்லைனாலும் நீங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸ்டில் யூஆர் பொலிட்டிஷியன். எப்போ? அஃப்கோர்ஸ் ஐம் பொலிட்டிஷியன். I joined politics 3 years before. இந்த எம்பி சீட் கிடைக்கும்னு தெரிஞ்செல்லாம் ஜாயின் பண்ணல. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்கள் நிறைய வியூகங்கள் சொல்லியிருந்தீங்க. வின் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை அப்படின்னு வைங்களேன். உங்களோட தோல்விக்கு என்ன காரணம், என்ன காரணத்தோட யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்போமா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஐ மீன் the question is position towards whether there's an anti-incumbency. Definitely there's an anti-incumbency towards the ruling parties. கண்டிப்பாக ஒரு anti-incumbency இருக்குதான் செய்யுதா, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே இட் ஹஸ் பிகம் அ வேவ். ஒரு மாதிரி ஒரு வேவில் மாட்டிக்கிட்ட மாதிரி என்னோட ஃபீலிங்கில் இருந்தோம். ஏன்னா எங்கே போனாலும் ஒரு நிறைய பயங்கரமான வெல்கம் இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க மக்கள். ஸோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தேர் இஸ் a good chance that I will win with a good margin also. But when the results finally came out, we were quite shocked. இது என்ன இப்படி இருக்குது, even the fact that இவ்வளோ பெரிய மார்ஜினில் வின் தோற்றதுக்கும் ஒரு மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. But I think we have to work more hard also. We have to introspect, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். That's how I look at things. Never to give up or to சோர்ந்தடிச்சு போயிடலாம் கூடாது. ஸோ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் போய் மக்களுக்கு மீட் பண்ணணும்ன்றது என்னோட ஃபீலிங்கில் இருக்குது. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதனா ரிக்ரெட்ஸ் இருக்கா, வருத்தங்கள் இருக்கா, நம்ம இதை பெட்டராக பண்ணியிருக்கலாமே மேபி அப்படின்ற மாதிரி எதனா ரிக்ரெட்ஸ்? சம்திங் I like your questions because the truth is நான் நைட் உட்காந்து யோசிப்பேன் சில டைம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 நாள் உட்காந்து யோசித்தேன். ஐ மீன் எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு வேளை இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு காலைல 6 மணிக்கு எழுந்தனா ஈவினிங் 12 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் anywhere between 16 to 17 hours. ஆப்போசிஷன் அது பண்ணல. So I'm to be very honest, I worked 16 to 17 hours. I was willing to even put the same work throughout the next 5 years. Okay. ஏன்னா but the thing is இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்ற என்னோட ஃபீலிங். So you're satisfied? Very satisfied with everything I've done, with every support I got, because I handled it quite well. A lot of big personalities also I was handling. Ex-ministers, sitting ministers, central ministers, ellaru, because these are all stalwarts and you need to handle it, I handled it very well. My party handled it very well. I think it was a fantastic stand and fantastic launch for me. There is a disappointment, but see, at the end of the day, you're a Chennai boy, right? தமிழ்னா உங்களுக்கு ஒரு வெரி தமிழ் பையனா இருந்துக்கிட்டு என்னன்னா ஒரு மினிஸ்டர் கூட வின் பண்ணலையே, எனக்கு ஒரு மினிஸ்டர் தான் வின் பண்ணியிருந்தா. இப்போ நான்லாம் போயிருந்தேன் படிச்சுக்கோங்களேன், சண்டை போட்டிருப்பாங்க போயிட்டு, எனக்கு இதை கொடுங்க, எல்லாத்தையும் எதை எடுத்து வாய திறந்தாலும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஆம்பிஷியஸ் மேன். எங்கள் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, அதுக்கு எப்பவுமே பாரு அழுதிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பிடிங்கிட்டு வந்திருப்பேன். எல்லாத்துக்கும் மெட்ராஸ் கொடுங்க, தமிழ்நாடு கொடுங்க, பஸ்ஸா ட்ரெயினா எதை கொடுத்தாலும், புல்லட் ட்ரெயினா எல்லாத்தையும் கொடுங்க, மெட்ராஸ்க்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ யாரும் பேசுகிற அளவு கூட ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ஐ லாஸ்ட், ஃப்ரம் த ஃபேக்ட் தட்
தமிழ்நாடு has lost. தேர்தல் பணிகளுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன்ஸ் இருந்திருக்கும். ஒரு பிஸ்னஸ் மேன் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. அந்த ரொட்டீனில் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்கள் எலெக்ஷன் ப்ராசஸில் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமாக இல்லையா? என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்க வேண்டியது இருந்தது இந்த ரொட்டீன்ஸ்க்காக? எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, இல்லை புதுசாக எதனா அனுபவங்கள் கிடைச்சதா இந்த ஒரு 3 மாசத்துல? இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நியூ பீப்புள் வாஸ் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம நினைக்கிறோம் இப்போ எல்லாருமே நினச்சிருப்போம் எங்கள் செக்ஷனில் இருந்துலாம் நாங்கள் மெட்ராஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், எங்களுக்கு என்ன மெட்ராஸ் தெரியாது. There are so many places I visited and I keep talking about there are children who don't get education here in Chennai. I mean இவ்வளோ டெவலப்டுங்கிறோம், எல்லாம் நாங்களாம் நல்லா இருக்கிறோங்கிறோம், பெரிய சென்னை பெரிய பில்டிங்ஸ் பார்ஸ் இது அதுன்னு இருக்குது. இப்போ பிள்ளைங்க இன்னும் கூட ஏழை பிள்ளைங்கள் இருக்குது, நிறைய இடத்துல இன்னும் குடிசை மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ there is so much work to be done actually in Chennai. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ப்ளஸ் சாப்பாடு பார்த்தீங்கன்னா டியூரிங் எலெக்ஷன் போது வெறும் தண்ணி சோறு தான் சாப்பிடுவோம். ஸோ ஏன்னா அவ்வளோ ஹீட் வரல என்ன. ஆனால் நான் நினைப்பேன் என்னன்னா இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற ஹீட்டில் ஏன்னா எத்தனை மக்கள் இதில் தான் இருக்கிறாங்க. ஐ மீன் ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இப்போ பாருங்க தண்ணியே இல்லை, ஹீட்டு என்ன கொள்ளுது இன்னைக்கு கூட. அண்ட் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச் ஜூன். இப்போலாம் அந்த வெயில் கொஞ்சம் சப்சைட் ஆகணும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அண்ட் எண்ட் ஆஃப் 17th 18th மணிக்கு பட் இட்ஸ் டெரபிள். வெளியில் போக முடியல, ஆனால் அப்படி அடிக்குது. என்ன கடவுள் என்னதான் ஒரு மனசுல வச்சுட்டு எப்பதான் கொஞ்சம் இதெல்லாம் மாறுமோன்னு தெரியல. பாமக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி. அவங்க நடத்துகிற சேனல் ஆகட்டும் அதில் கூட கம்பல்சரி தமிழ் தான் இருக்கணுன்றாங்க. நீங்கள் பேசும் வார்த்தையில் ஒரு நிமிடத்தில் கிட்டத்தட்ட 40 to 50 ஆங்கில வார்த்தைகள்னா வருது. எப்படி பாமக மாதிரி கட்சியில் ஆங்கிலம் சரளமாக பேசும் தமிழ் சரியாக வராத ஒரு வேட்பாளர் இருக்க முடியும்? சரி பாருங்க, நான் தமிழ் தான், ஆனால் நான் பேசுகிற தமிழ் வந்து தூய தமிழ் வராது. பொருளை சொல்கிறது நான் வந்து மெட்ராஸ் தமிழ் பேசுவேன். ஸோ இப்போ மெட்ராஸ் தமிழ் பேசுகிறதுனால அந்த தமிழில் கிடையாதுலாம் கிடையாது. நான் சுத்த தமிழ். எனக்கு ஐடென்டிட்டின்னு எடுத்துட்டா சில டைமில் என்ன என்னோட ஐடென்டிட்டி, எனக்கு இருக்கிற ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழியனுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, இந்தியனுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ தமிழ் இஸ் பார்ட் ஆஃப் மீ, இட் கேனாட் பி சேன். பட் நான் பேசுகிற தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலாக கொஞ்சம் கொலோக்கியலாக இருக்கிறனால சுத்த தமிழ் பேசுகிறா கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசிப்பேன். இப்போ மெட்ராஸில் நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவீங்க. கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் த திங். ஸோ that has nothing to do with my love of Tamil. தமிழ் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்டிடி பிரபாகரோட பெரிய ஃபோட்டோ வச்சிருப்பேன். புரியல சொல்லு, பிகாஸ் ஐம் a big fan. நான் என்ன பண்ண முடியுங்க, I like that. புரியல, this is me. புரியல. So I can't change my views just because somebody opposes that. கரெக்டுங்களா இல்லைங்களா? சரிங்களா? I believe in certain things. இப்போ பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீ கிறிஸ்டினா இருந்துட்டு டெம்பிள்ஸ்லாம் போறேன்ட்டு. ஐ லவ் டெம்பிள்ஸுங்க. அது இப்போ பார்த்தசாதி டெம்பிள் தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டெம்பிள்ஸ்ல. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல தேவையில்லை. திஸ் இஸ் மீ. This is my personal views and my personal life. நான் சொல்றது how I perform as a politician is what that should count. உங்களோட தோல்விக்கு அப்புறமா உங்க மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, தோத்துருவேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரு, இந்த எலெக்ஷன்ல நின்னாரு அப்படின்னா, தோத்தாலும் பரவாயில்ல பர்சனலா சாம்பாலுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சா போதும், ஒரு பேர் கிடைச்சா போதும், ஒரு பிராண்ட் கிடைச்சா போதும் தான் எலெக்ஷனுக்கு இவர் வந்தாரு அப்படின்னு இருக்கு. இஸ் இட் ட்ரூ? இல்ல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுங்க? அது இது குற்றச்சாட்டு இல்லை, நான் ஒரு ஃபீல் பண்றேன். இது யாரோ anyway to answer that என்னன்னா I did 3 movies and I've worked a lot. in the last ஒரு 5 years எடுத்தீங்கன்னா ஒரு 2500 பேப்பர் ஆர்டிகல்ஸ் என்னை பற்றி வந்திருக்குது. ஸோ என்னை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே எல்லா இடத்துலையும் வந்துடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் கூட என்னோட ரீச் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் ஆர் ரீச்சிங் டு 8 lakhs to 9 lakh people. ஸோ பாலிடிக்ஸ் வந்து ஃபேம் தேடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அலைச்சலே கிடையாது. தேர்ட் ஒன் என்னன்னா, இது நிறைய பேர் நானும் சொல்ல கேட்டேன், 1000 தான் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேன்பா, லாபம் தேடுறதுக்காக தானே, ஒரு அரசியலுமே ஒரு வியாபாரம் மாதிரி தானே பார்ப்பாரு. அவர் எப்படி சேவை செய்வார்? நல்லா நிம்மதியாக இருக்காங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கேன் லைஃப்பில். எனக்கு வந்து காசுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. மொத்தம் கவர்மெண்ட்டில் போய் காசு சம்பாதிக்கிறது நாக்க பிடிங்கிட்டு செத்துடலாம். ஸோ இந்த திருடங்க முறை நான் இருக்க மாட்டேன். ஸோ என்னோட பாலிசி என்னென்னா, யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் நான் வந்தாலும் என்னோட பாலிசின்னு இருக்குது, என்னோட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். என்னை பற்றி யாரை பற்றி சொன்னாலும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் கேட்டுக்கோங்க, எல்லாருமே சொல்லிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எம் பில்ட். ஸோ எக்காரணத்து கூட தப்பு கூட பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ பயங்கரம் பயப்படுவேன், மனசாட்சிக்கும் சரி கடவுளாகட்டும் சரி பயந்து தான் செய்வேன். ஸோ I think but these are things which I also look at. நிறைய பேர் இப்போ நான் சில டைம் நானே நினைப்பேன், அவனை மாதிரி நினைப்போம்ல. ஸோ அது மாதிரி தான் நம்மளையும் பார்க்குறாங்களா ஒரு வேலை வேணும் இப்போ வந்துட்டோம். ஸோ மை எய்ம் இஸ் டு மேக் ஷூர் சென்னை இஸ் த பெஸ்ட் சிட்டி இன் டவுன். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறீங்க? அஃப்கோர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸில் இன்னும் அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் டெய்லி மார்னிங் ஒர்க் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், யூஷுவல் ஒர்க்கில் இருக்கிறேன். பட் நிறைய பாலிட்டிக்கல் வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கள் கட்சி வேலையை கட்சி எப்படி க்ரோ பண்ணுறது பார்க்குறேன். எங்கள் அலையன்ஸ் பார்ட்டிஸில் ரெகுலராக மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் எப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் சம்திங் ஐ பிலீவ் இன் ஆல்சோ. நாங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பெரிய பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மனசில். ஸோ நிறைய விஷயம் சொல்லவும் மாட்டோம். ஸோ ஃப்ரம் தேட் பெர்ஸ்பெக்டிவ் ஐ எம் டூயிங் மை பிட்.
for the city. சூப்பர் சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. Thank you very இவ்வளோ much நேரம் for your time. சூப்பராக இருந்தது. Thank you very much again. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.